نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال جل شأنه يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பக்குவமாக பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கே சலாத்தும் சலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல மனிதர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து அவன் எதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய நரகத்தை அஞ்சி பயந்து அவன் எவைகளை விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டு இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலிலே இறை கட்டளை பிறப்பிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே காலத்தை காட்டுவதற்காக, அதே மாதிரி நேரத்தை காட்டுவதற்காக சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். அல்லாஹு தஆலா சூரியனை பொறுத்தவரையிலே அதனை நேரத்தை கணிப்பதற்காகவும், சந்திரனை பொறுத்தவரையிலே அந்த சந்திரனின் மூடாக நாங்கள் நாட்களை கணித்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதனை படைத்திருப்பதாக தனது திருமறையிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். 10வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலே 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ ضியாஆ, அல்லாஹ் தான் சூரியனை சுடர்மிக்க ஒளி உள்ளதாக ஆக்கினான். வல் கமர நூரா, சந்திரனை ஒளி தரக்கூடியதாக ஆக்கினான். வகத்தரஹு மனாசில, அந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். எதற்காகவென்றால் லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், நீங்கள் வருடத்தினுடைய எண்ணிக்கையை கணிப்பதற்காகவும் உங்களுடைய கணக்குகளை கணிப்பிட்டுக் கொள்வதற்காகவும் அல்லாஹு தஆலா இவ்வாறு படைத்திருக்கிறான். மா ஹலகல்லாஹு தாலிக இல்லா பில் ஹக், அல்லாஹு தஆலா இதனை சத்தியத்தை கொன்றே அன்றி அல்லாஹு தஆலா இதனை படைக்கவில்லை என்று கூறிவிட்டு யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன்,
அறியக்கூடிய மக்களுக்கு, அறிவுடைய மக்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனங்களை இப்படித்தான் தெளிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே எடுத்து சொல்வதை நாங்கள் காணுகிறோம். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, இந்த மக்கள் உங்களிடத்திலே வளரக்கூடிய இந்த பிறை சம்பந்தமாக கேட்கிறார்கள். நீங்கள் நபியே சொல்லுங்கள், குல் ஹிய மவாகிதுல் லின்னாசி வல் ஹஜ், இது மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியாகவும் இந்த பிறைகள் இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எடுத்து கூறுவதை நாங்கள் காணுகிறோம். இதன் அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே நாட்களை தீர்மானிப்பது என்பது இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டு, பிறையை அடிப்படையாக கொண்டுதான் நாட்கள் தீர்மானிக்கப்படும். அதே நேரத்திலே நேரத்தை பொறுத்தவரையிலே சூரியனை அடிப்படையாக வைத்து நாங்கள் நேரத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம். இதன் அடிப்படையிலே பிறையை அடிப்படையாக வைத்து நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் நிறைய இஸ்லாத்திலே இருப்பதை காணுகிறோம். எங்களிடத்திலே அதிகமாக நோன்பு வந்துவிட்டால் அல்லது பெருநாளை ஆரம்பிப்பதற்காக மாத்திரம் நாங்கள் இந்த பிறையினுடைய விடயத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பிறையை மையமாக வைத்து செய்யக்கூடிய இபாதத்துக்களாக நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, இத்தாவினுடைய வணக்கம் இருக்கிறது, அகீகாவினுடைய வணக்கம் இருக்கிறது, உலஹியாவினுடைய வணக்கம் இருக்கிறது. இப்படி பல வணக்கங்கள் இந்த பிறையை அடிப்படையாக வைத்து செய்ய வேண்டிய வணக்கங்களாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பிறையை என்பது இந்த வணக்கங்களுக்குரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். எங்களை பொறுத்தவரையிலே அதிகமானவர்கள் நாங்கள் இன்று ஆங்கில கலண்டர்களின் அடிப்படையிலேயே இத்தா காலங்களை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே இவைகள் எல்லாம் பிறையை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஏனைய கலண்டர்களுக்கும் இஸ்லாமிய கலண்டர்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது 29, 30ஆகவே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் ஏனைய கலண்டர்கள் 39 வரும், சில நேரங்களில் 28ஆக வரும். இப்படி எல்லாம் வருவதை நாங்கள் காணுகிறோம். இதனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுடைய மாதத்தினுடைய துவக்கம் என்பது பிறையின் அடிப்படையிலேயே அமையப்பெற வேண்டும். அப்படி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களினுடைய நோன்பை ஆரம்பிப்பது என்பதும் பிறையின் அடிப்படையை கொண்டே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்களிலே ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்று நாம் இந்த நோன்பை ஆரம்பிப்பதற்கு அல்லது பெருநாளை கொண்டாடுவதற்கு எந்த பிறையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த நாட்களை எடுக்க வேண்டும் என்று பார்க்கிற நேரத்திலே இன்றைக்கு சமுதாயத்திலே பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுவதை நாங்கள் காணுகிறோம். சிலர் ஒரு மாவட்டத்திற்குள்ளேயே பிறையை வைத்து தான் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வாங்க என்று சொன்னா, கணிப்பீட்டின் அடிப்படையில இந்த பிறையை நாங்க தீர்மானிச்சு கொள்ளணும் அப்படி என்று சொல்றாங்க. இன்னும் சிலர் ஒரு நாட்டுக்குள்ளே பிறைய வச்சுதான் நாங்க எங்களுடைய பெருநாட்களை தீர்மானிச்சு கொள்ளணும் அப்படி என்று சொல்றாங்க. இன்னும் சிலர் அவங்களுக்கு ஒரு ஷேக் இருப்பார். அந்த ஷேக் எப்ப நோன்பு என்று சொல்றாரோ அப்ப நோன்பு பிடிப்பாங்க, எப்ப பெருநாள் என்று சொல்றாரோ அப்ப பெருநாளை எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சாரார், அதாவது நாங்கள் சர்வதேச அடிப்படையிலே உலகத்திலே எப்பாகத்திலும் எங்கேயாவது பிறைந்தென்பட்ட தகவல் ஆதாரபூர்வமாக சாட்சியங்களின் அடிப்படையிலே கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அதனை ஏற்று செயல்படுவோம் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகள்ல
அல் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நெருக்கமான நிலைப்பாடு எது என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சர்வதேச பிறையினுடைய அடிப்படையிலே செயற்படுவதுதான் குர்ஆன் ஹதீஸுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். ஏனென்றால் பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் பொதுவான செய்திகளாகவே இருப்பதை நாங்கள் காணுகிறோம். நபி அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய செய்தியிலே பிறை சம்பந்தமாக சொல்லுகின்ற போது என்ன சொன்னார்கள்? சூமு லிருயதிஹி, நீங்கள் இந்த பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இது பொதுவாக ஒரு பிரதேசத்திலே உள்ள மக்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உள்ளவர்களுக்காக சொல்லப்பட்டது கிடையாது. இது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காகவும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொதுவான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். ஏனென்று சொன்னால், எப்படி அல்லாஹு தஆலா அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பது இந்த உம்மத்துக்குரிய அனைவருக்குரிய ஒரு பொதுவான ஒரு சொல்லாக இருக்கிறதோ, அதே மாதிரி தான் நீங்கள் பிறையை பாருங்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னது பொதுவான ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். இதன் அடிப்படையிலே நாங்கள் எங்கு யாராவது உலகத்திலே ஒரு முஸ்லிம் பிறை பார்த்த செய்தியை தென்படுமாக இருந்தால், அறிந்து கொள்வோமாக இருந்தால், அதனை மையமாக வைத்து நாங்கள் நோன்பு நோற்பது அவசியமாக இருக்கிறது. இப்ப மாதத்தை ஆரம்பிப்பதற்கு, இஸ்லாமிய மாதத்தை ஆரம்பிப்பதற்கு ஒன்று பிறையை கண்டு ஆரம்பிக்க வேண்டும், அல்லது உம்மா அழைக்கும் மேக கூட்டமாக இருந்தால் பாக்மிலு ஸலாத்தீன், நீங்க 30 பூர்த்தி செய்யுங்க அப்படி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப மேக கூட்டமாக இருந்தால் 30 நாங்கள் பூர்த்தி செய்து மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அல்லது மூன்றாவது, இப்படி மேக கூட்டமாக இருக்கிறது, மேக கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு பிறை கண்ட செய்தி சாட்சியத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பெறுமாக இருந்தால், நம்பகமான சாட்சியத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பெறுமாக இருந்தால், அந்த சாட்சியங்களை மையமாக வைத்து நாங்கள் அந்த நாளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. இது அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் காணுகிறோம். 18895வது ஹதீதாக இந்த ஹதீது இடம்பெற்றிருக்கிறது. அதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஇன் ஷஹித ஷாஹிதானி ஃபஸூமு வஅஃப்திரு, உங்களுக்கு நேர்மையான முஸ்லிமான 2 சாட்சியங்கள் சாட்சி சொல்லுவார்களாக இருந்தால் நீங்கள் நோன்பை பிடியுங்கள், அதே மாதிரி பெருநாளை நோன்பை விடுங்கள், பெருநாளை எடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க காணுகிறோம். இது நபி அவங்க உங்களோட ஊர் சாட்சியாக இருக்கணும் அப்படி என்று சொல்லல, ஒரு பிரதேசத்தினுடைய சாட்சியாக இருக்கணும் அப்படி என்று சொல்லல. சாட்சி என்பது பொதுவான ஒரு சாட்சி. உலகத்திலே முஸ்லிம்களை பொறுத்தவரையில அன்புக்குரிய சகோதரர்களை நாங்க புரிந்து கொள்ளணும், நாங்க கலிமாவின் அடிப்படையில ஒன்றுபட்ட சமுதாயமாக இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் இந்தியாவிலே வாழ்ந்தாலும் சரி, இலங்கையில வாழ்ந்தாலும் சரி, சவுதி அரேபியாவில வாழ்ந்தாலும் சரி, மிஸ்ர்ல வாழ்ந்தாலும் சரி, எல்லாருமே கலிமாவின் அடிப்படையில ஒன்றுபட்டவர்களாக அந்த முஸ்லிம் இருக்க வேண்டும். கலிமாவின் அடிப்படையில அவனை பிரிக்க முடியாது. ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொல்லுகிறோமே, அது நாட்டுக்குள்ள மாத்திரமா, அல்லது ஒரு ஊருக்குள்ள மாத்திரமா, அல்லது ஒட்டுமொத்த முஸ்லிமா என்பதை நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் சாட்சியங்கள் வரக்கூடிய நேரத்தில், பிறை கண்ட செய்தி சாட்சியத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவைகளை ஏற்றுக்கொள்ளணும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இத நபி அவங்களும் ஏற்றிருக்கிறாங்க. இப்ப நபி அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க 30வது 29வது தினம் பிறையை பார்த்து பிறை தென்படல, 30வது நாள் நாங்க நோன்பாளிகளாக அந்த காலை பொழுதை அடைந்தோம். அப்போது பகலினுடைய கடைசி பகுதியிலே ஒரு பிரயாண கூட்டம் வந்தார்கள்.
வந்து அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நேற்று பிறையை பார்த்தோம் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்ற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நோன்பை விட்டு விடுங்கள். இது பகலினுடைய கடைசி பொழுதாக இருப்பதனால, தொழுகையினுடைய நேரம் காலையாக இருப்பதனால நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடினாங்க. இப்ப நபி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்த அந்த செய்தியை ஏற்று அங்க நோன்பை விடுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். தகவல் தெரிஞ்ச உடனே நபி அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்க நோன்பை விடுங்க அப்படி என்று சொன்னாங்க. இப்ப வந்தவங்க இடத்துல கேட்கல, நீங்க எங்க இருந்து வாரீங்க, பக்கத்து கிராமத்திலிருந்து வாரீங்களா, தூரத்திலிருந்து வாரீங்களா, எந்த பிரதேசத்திலிருந்து வாரீங்க, நீங்க எந்த பிரதேசத்தை சேர்ந்தவங்க, இதெல்லாம் நபி அவங்க கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. வந்தவங்க முஸ்லிம்களாக இருந்தாங்க, அவங்க நபி அவங்களை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தாங்க. அதனால நபி அவங்க அந்த சஹாபாக்களுக்கு நீங்கள் நோன்பை விடுங்கள் என்று சொல்லி அடுத்த நாள் பெருநாளை அவர்கள் அறிவித்ததை நாங்கள் காணுகிறோம். அப்ப இந்த செய்தி எதை சொல்லுதுண்டா, ஒரு தகவல் தெரியாம ஒருவர் நோன்பு நோற்றால் பிரச்சனை கிடையாது. இப்ப ஆரம்ப காலத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, ஆரம்ப காலத்திலே தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலப்பகுதியில ஒரு பிரதேசங்கள்ல ஒரு நாட்டில பல பெருநாட்கள் கொண்டாடப்பட்டிருக்கும். இப்ப உதாரணமாக இந்த காரைக்கால்ல அவங்க நோன்போடு பெருநாள் கொண்டாடக்கூடிய நேரத்தில் சில நேரங்கள்ல சென்னையில் இருக்கவங்களுக்கு பிற தென்பட்டிருக்காது. அவங்க நோன்போட இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தகவலும் தெரிஞ்சிருக்காது. இந்த பிறை தென்பட்ட செய்திய உதாரணமாக இந்த பெருநாளுடைய பிறை தென்பட்டா அந்த காலத்தை பொறுத்த வரையில ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க, அந்த காலத்தை பொறுத்த வரையில அவங்களுக்கு தகவலை சொல்லக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் இருக்கல, எந்த ஒரு நிலைப்பாடும் இருக்கல. சில நேரங்கள்ல இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு கூட அந்த செய்திகள் போகாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கடா, அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப அவங்களிடத்திலே காணப்பட்ட அறிவுகளுக்கும் அந்த அவங்களிடத்திலே காணப்பட்ட நிலைமைகளுக்கும் ஏற்ப அந்த காலத்திலே பெருநாள்களை எடுத்தார்கள். ஏனென்றால் தகவல்கள் எந்த அளவுக்கு விரிவடைய முடியுமோ அந்த அளவுக்கு தகவல்களை பரப்பி அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் மாத்திரம் பெருநாள் எடுத்தார்கள். அந்த காலத்திலேயே ஒரு நாட்டில பல பெருநாட்கள் இடம்பெற்றிருக்குமா இல்லையா? இடம்பெற்றிருக்கு, நிச்சயமாக. ஏன் இடம்பெற்றிருக்கும்னா தகவல் தெரியாததனால அப்படியான ஒரு சூழல் தான் இருந்தது. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. பிறகு என்ன, தகவல் தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட அந்த தகவல் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிச்சது. அப்போது என்ன செஞ்சோம்னா அந்த தகவல்கள் இந்த செய்தி ஊடகங்களின் ஊடாக சொல்லப்பட்டு அப்போது அந்த தகவல்களை எப்படி நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதன் அடிப்படையில பெருநாட்களை எடுத்து வந்தோம். இப்ப இந்த நிலையை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு நாட்டு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு ஒரு நாட்டுக்குள்ள இருந்தா தான் நாங்க எடுத்துக்கொள்வோம். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் தகவல் வந்தா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு இவர்கள் வந்தார்கள். இந்த நாட்டுக்குள்ளதான் இந்த தகவலை ஏற்றுக்கொள்ளணும் என்றதுக்கு என்ன ஆதாரம் என்று பார்த்தோம்னா, அதுதான் இந்த தெளிவான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன எந்த ஒரு ஆதாரமும் தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பிறைதான் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. இப்ப குரைப் ரலியல்லாஹு ஹதீஸை எடுத்து சொல்றாங்க. என்ன ஹதீது? குரைப் ரலியல்லாஹு ஹதீதும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அந்த செய்திகள் இருக்குது பாருங்க. அந்த செய்தியிலேயே நாம எதை புரிஞ்சு கொள்றோம்? இந்த குரைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க குரைப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, நீங்க எப்ப பிறைய பாத்தீங்க? நாங்க வெள்ளிக்கிழமை பிறைய பார்த்தோம். நீங்க எப்ப பாத்தீங்க? நாங்க சனிக்கிழமை பார்த்தோம். பின்னாலே இவங்க பேசிக்கொள்றாங்க. இப்ப கேட்கிறாங்க பாருங்க, அந்த செய்தியிலேயே குரைப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, முஆவியா அலி ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர்.
அந்த காலப்பகுதியில முஆவியா ரலி அந்த நாட்டினுடைய ஆட்சியாளராக இருக்கிறார். அந்த நேரத்தில் குரைப் ரலியினுடைய விளக்கம், அந்த சஹாபி என்ன விளங்கி இருந்தாங்க, என்ன கேட்கிறாங்க, நாங்க முஆவியா நானும் கண்டேன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்டார்கள், அந்த பிறை உங்களுக்கு போதாதா? அவங்க என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா, இந்த பிறையை வச்சு இவங்களும் நோன்பு நோக்கலாம் அப்படி என்று விளங்கி வச்சாங்க. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்ல என்று சொன்னாங்க. சொல்லிட்டு அவர் ஒன்றை விளங்கி வச்சிருந்தார். இப்போ ஒரு ஹதீது வந்தா ஒரு ஹதீத வச்சு சென்று பல விளக்கங்களை புரிந்து கொள்வாங்க. சஹாபாக்கள் என்ற அடிப்படையிலும் பல விளக்கங்களை புரிந்து கொள்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு சஹாபி என்ற அடிப்படையில அவங்க எப்படி விளங்கி இருந்தாங்கன்னா, சூமுல் ருயதி என்றது இன்றைக்கு எங்கள்ல சில பேர் சொல்றாங்களே, நாட்டுக்குள்ளதான் நாங்க பிறைய பார்க்கணும் அப்படி என்று விளங்கி வச்சிருக்கிறாங்களே, அதே மாதிரி அவங்க அந்த பிரதேசத்திலே, நாடும் இல்லை, இப்னு அப்பாஸ் ஹதீதுல அவங்க வாழ்ந்த அந்த பிரதேசத்தில அவங்க பிறைய பார்க்கணும் அப்படி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கி வச்சார்கள். அதனாலதான் அவங்க இப்படித்தான் நபி அவங்க சொன்னாங்க அப்படி என்று சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீதின் அடிப்படையிலேயே பார்க்கக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள ரெண்டு விதமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது. பாருங்க, முஆவியா ரலி ஒரு நாளிலே நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த அந்த மக்கள் இன்னும் ஒரு நாள் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் தகவல்கள் தெரியாது, அவங்க இப்படி அந்த ஹதீதை விளங்கி வச்சாங்க என்ற அடிப்படையில அவர்கள் சொன்னார்கள். அப்ப இது என்னத்தை சொல்லுது அப்படி என்று பார்த்தோம்னா, இது ஒரு மஸ்அலா இஜ்திஹாதியா, ஒரு இஜ்திஹாதான ஒரு மஸ்அலா அப்படி என்பதை சொல்லுகிறது. இஜ்திஹாதினுடைய மஸ்அலாவுக்கு என்ன கூலி? சரியாக செஞ்சா 2 கூலி, பிழையாக செஞ்சாலும் 1 கூலி அப்படி என்பதை நாங்க புரிஞ்சு கொள்றோம். அதன் அடிப்படையில இந்த பிறையினுடைய விஷயத்தை பொறுத்தவரையில இது ஒரு அகீதா ரீதியான பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு சில பேர் இதை எப்படி ஆக்க பார்க்கிறாங்கன்னா, ஏதோ அகீதா ரீதியான பிரச்சனை மாதிரியும், ஏதோ சர்வதேச பிறை அண்மையில் வந்த மாதிரியும், அதனை பின்பற்றக்கூடியவர்கள் வழிகேட்டிலே செல்வது மாதிரியும், பாவங்கள் செய்வது மாதிரியும் ஆன ஒரு பிரமையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு போன்ற காலப்பகுதிகளில் பேசப்பட்ட ஒரு அம்சம் என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். 4 மதுஹபை சேர்ந்த இமாம்கள்ல ஷாஃபி இமாமை தவிர மற்ற 3 மதுஹபை சேர்ந்த இமாம்களும் என்ன சொல்றாங்க அப்படி என்றத நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, ஹம்பலி மதுஹபில என்ன சொல்றாங்கன்னா, இதா சபத ஃபி மிஸ்ரி லசிம சாயுருன் நாசி, அதாவது ஒரு பிரதேசத்திலே பிறை பார்த்த தகவல் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் ஏனைய மக்களும் நோன்பு நோட்பார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, கிழக்கை சேர்ந்தவர்கள் மேற்கை சேர்ந்தவர்களுடைய பிறையை வைத்து நோன்பு நோட்பது அவசியம். இந்த தொழில்நுட்பமே சாத்தியமில்லாத அந்த காலத்தில எப்படி பேசியிருக்கிறாங்கன்னா, கிழக்கு மேற்கு என்ற உலகத்தில கிழக்கு மேற்கு, இந்த கிழக்கு மேற்கில நீண்ட தூரமுடைய இந்த பிரதேசங்கள்ல கிழக்கை சேர்ந்தவங்க மேற்கை சேர்ந்தவர்களுடைய பிறையை வச்சு நோன்பு நோட்பது அவசியம். இதுதான் மதுஹபினுடைய சரியான கருத்து அப்படி என்றத இவங்க ஃபத்துல் கதீர் என்ற இந்த புத்தகத்தில 2வது ஒலிமில 247வது பக்கத்தில இதனை சொல்றதை நாங்க காணுகிறோம். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, ஹம்பலி மதுஹபிலையும் என்ன சொல்றாங்கன்னா, வைதா ருஇயல் ஹிலால் அஹ்லுல் பலத், அதாவது ஒரு கிராமவாசிகள் ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பிறையை கண்டால் லசிமன் நாசு குல்லுஹும் ஸௌம், எல்லா மக்களும் நோன்பு நோக்க வேண்டும் அப்படி என்று இவர்கள் சொல்றதை நாங்கள் காணுகிறோம். நேரத்தினுடைய பெருமானத்தை கருதி இதனை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி எல்லா மாலிக் மதுஹபை சேர்ந்தவர்களும் இதே கருத்தை சொல்லுவதை நாங்கள் காணுகிறோம். அப்ப அந்த காலத்திலே உள்ள அந்த சஹாபா, அந்த அதாவது ஃபிக்ஹ் துறை அறிஞர்கள் கூட, தாபீன்கள் தபல் தாபீன்கள் எல்லாம் இப்படி விளங்கி வச்சிருந்தாங்க. அந்த கால
காலத்திலேயே கிழக்கினுடைய பிறையை கொண்டு மேற்கினுடைய பிறையை கொண்டு கிழக்கில உள்ளவங்க நோன்பு நோக்கணும் அப்படி என்று சொல்றத நாங்க காணுகிறோம். ஷாஃபி இமாமுடைய அந்த கூற்றிலையும் கூட என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்தில் உள்ள நாடுகள் நோன்பு நோக்கணும் அப்படி என்று சொல்றாங்க. தூரத்து நாடுகள் கிடையாது, பக்கத்தில் உள்ள பிரதேசங்கள் இருக்கிறாங்களே அவங்க நோன்பு நோக்கணும் அப்படி என்ற கருத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மதுஹபை சேர்ந்தவங்களும் சொல்றதை நாங்க காணுகிறோம். அப்ப இது ஒரு புதிதான சிந்தனையோ புதிதான ஒரு கருத்தோ கிடையாது. இது மதுஹபினுடைய இமாம்களே பேசி இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படி என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சர்வதேச பிறையின் அடிப்படையிலே தான் எங்கள் அதிகமான விஷயங்கள் தங்கி இருக்கிறத நாங்க காணுகிறோம். இப்ப பாருங்க, உதாரணமாக நபி அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப லைலத்துல் கத்ரை நாம எதிர்நோக்க இருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக சொல்லுகின்ற போது தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபீ உஷ்ரில் அவாஹிர், நீங்க லைலத்துல் கத்ரை இரவு கடைசி 10 தேடுங்க, அதிலும் ஒற்றைப்பட நாளை தேடுங்க அப்படி என்று நபி அவங்க வழிகாட்டுறாங்க. இப்ப லைலத்துல் கத்ர் என்றது உலகத்திற்கு 1 2 3 என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் தான் இருக்கிறது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில தான் நாங்க குர்ஆனை இறக்கினோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்பது அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்ப லைலத்துல் கத்ர் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருமே, அதாவது இந்த தமிழ் உலகத்து அறிஞர்களை நான் சொல்லல, இஸ்லாமிய அறிஞர்கள், அரபு படித்தவர்கள், அரபிலே நல்ல பாண்டித்தியம் பெற்ற அறிஞர்கள், இவர்கள் எல்லோருமே லைலத்துல் கத்ர் என்பது ஒன்றுதான் அப்படி என்றதை சொல்றாங்க. அண்மையிலே யூடியூப்ல நீங்க அடிச்சு பார்க்கலாம், அரபு தெரிஞ்சிருந்தா. சாலிஹ் இப்னு உதைமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரிடத்திலே இந்த லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக கேட்கிறாங்க. சிலரிடத்திலே 27 என்று வருகிறது, சிலருக்கு 26 இருக்குது. இது எப்படி இவங்க கடைசி ஒற்றைப்பட நாட்கள்ல இதை அடைஞ்சு கொள்றதுன்னா இது எப்படி சாத்தியம், இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று வருமா அப்படி என்ற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் அளிக்கக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, லைலத்துல் கத்ர் என்றது ஒன்றுதான், லைலத்துல் கத்ர் என்றது ஒன்றுதான். ஆனா அவங்க அதுல தொடர்ந்து சொல்றாங்க, பதில் அளிக்கக்குள்ள சொல்றாங்க, பிறையினுடைய விடயத்திலே மக்கள் ஒரு இடத்திலே பிறை தென்பட்டால் அதனை செயல்படுத்துவது ஏனையவர்கள் மீது வாஜிபாக இருக்கிறது. அந்த பிறையின் அடிப்படையில் அவங்க அந்த தகவலை பெற்றுக்கொண்டாங்கன்னா சரியாக அவங்க இந்த லைலத்துல் கத்ரை சரியாக அடைஞ்சு கொள்ளலாம் என்ற கருத்தின் அடிப்படையில சாலிஹுல் உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழகான ஒரு பத்துவாவை சொல்லி இருப்பதை நாங்க காணுகிறோம். அப்ப நபி அவங்களோட கூற்று எப்படி இருக்குது, பொதுவாகத்தானே இருக்குது. நீங்க பொதுவா லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்க கடைசி 10 அதிலும் ஒற்றைப்பட நாட்கள் என்று சொல்றாங்க. இப்ப ஒருவருக்கு அந்த பிறை ஒன்று தாண்டினால், அவர் பிறையை மிஸ் பண்ணினா அவர் ஒற்றைப்பட நாள் என்று நினைப்பது இரட்டைப்பட நாளாக இருக்கும். அப்ப அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காம போய்விடும் சகோதரர்களே. அதனால இஸ்லாமிய வழிகாட்டல்கள் பொதுவாக உம்மத்துக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல்கள், ஒரு தனிநபருக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல் கிடையாது. அது மாதிரி பாருங்க, அரபாவினுடைய நோன்பு இது சம்பந்தமாகவும் அறிஞர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அவங்க என்ன சொல்றாங்க, அரபா என்பது என்ன இந்தோனேசியாவில் இருக்குதா அல்லது வேற வேற நாடுகளில் இருக்குதா? அரபா என்பது மக்காவிலே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த அரபா சம்பந்தமாக நபி அவங்க சொல்லுகின்ற போது அன் சௌமி யௌமி அரபா, அரபா தினத்தினுடைய நோன்பு. அதுல 10வது என்று சொன்னா கூட சில நேரங்களில் வித்தியாசப்படும் என்று நினைச்சு கொள்ளலாம். ஆனா அரபா தினம், இப்ப நாங்க ஹாஜிகள் எல்லாம் அரபாவில ஒன்று கூடுவதை நேரடியாக லைவாக பார்க்கிறோம். பார்த்துட்டு இது அரபா தினம் கிடையாது அப்படி என்று சொல்றோம்டா, அந்த அரபா தினத்துக்கு சில சிறப்புகள் இருக்குது. அதில் அல்லாஹ் தஆலா துஆக்கள் அங்கீகரிக்கிறான், அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுக்கிறான். இப்படி பல சிறப்புகளை நாங்க அந்த நாளையிலே நாங்க நோன்பு நோக்கிறதுடைய சிறப்புகள், இப்படியான இந்த சிறப்புகளை எல்லாம் இழக்க வேண்டி வரும்.
சரியான முறையில இதை புரிந்து கொள்ளாவிட்டால் இவைகளை நாங்கள் இந்த நன்மைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதை நாங்கள் காணுகிறோம். இதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் பொதுவாக சொல்லப்பட்டது சகோதரர்களே. அதே மாதிரி பாருங்க, இப்ப உலகத்தில் அமைப்புகளையும் பல கேள்விகள், சிக்கலான கேள்விகளுக்கு பதிலாக சர்வதேச பிறை தான் இருக்கும். இப்ப உதாரணமாக சர்வதேச கடற்பரப்பில் பிரயாணம் செய்கிறார்கள், எந்த நாட்டினுடைய பிறையை வைத்து நோன்பு நோட்பது? அதே மாதிரி துருவ பிரதேசங்கள் இருக்குது, எந்த நேரமும் இரவு மாதிரி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இருக்குது. அந்த நாட்டு மக்கள் எந்த நாட்டினுடைய பிறையை வைத்து நோன்பு நோட்பது? சகோதரர்களே, உலகத்திலே அதுக்காகத்தான் பிறை என்பது ஒன்றுதான். பிறை என்பதை ஒன்றாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, எங்களுடைய நாட்கள் ஆரம்பிப்பதும் ஒன்றுதான். அதுக்குரிய தகவல்கள், வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். இன்னைக்கு அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருந்து இதை நாங்க நிராகரிக்கிறோம் என்று சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இது என்ன வகையில கொண்டு போய் சேர்ப்பது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான், ஹஜ்ஜிக்காக நீங்க அறிவிக்கின்ற போது நீங்க ஹஜ்ஜிக்காக அறிவிங்க, எல்லா பக்கத்துல இருந்து மக்கள் நடந்தவர்களாகவும் மெலிந்த ஒட்டகங்களிலும் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இன்றைக்கு கட்சி போறாக்கள், நடந்து போறாக்கள், மெலிந்த ஒட்டகத்தில போறாக்கள் எந்த அளவு இருக்கிறாங்க? என்னத்துல போறாங்க? வாகனத்திலே போறாங்க. ஒரு காலத்துல நாங்க தோணிகள்ல கூட, வள்ளங்கள்ல கூட போயிருக்கிறாங்க. அப்ப அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த வாகனங்களை பயன்படுத்துகிறோம், அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த இபாதத்துக்களை நாங்கள் செய்கிறோம். இது பிழை கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இது சம்பந்தமாக சொல்லுகிறான். நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய இந்த கழுதைகள், கோவாரி கழுதைகள், ஒட்டகங்கள், இவைகள் எல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி வயஹ்லுக்கும் மா லா தஅலமூன், நீங்க அறியாதவற்றையும் அல்லாஹ் படைக்க இருக்கிறான். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப அந்த நவீனங்களை பயன்படுத்துவதிலே இஸ்லாத்தினுடைய பார்வையில குற்றம் கிடையாது. ஒரு காலத்துல ஹஜ்ஜிக்கு போனாங்க, அந்த ஹஜ்ஜி போன நேரத்தில் ஒரு மௌத்தான செய்தி எப்ப கிடைக்கும்? மீண்டும் ஹஜ்ஜிக்கு போய் திரும்பி வந்தால்தான், வந்து கூட போனவர்கள் சொன்னால்தான் இன்னவர்கள் மௌத்தாகி விட்டார் அப்படி அந்த செய்தி கிடைக்கும். அப்ப அதுக்கு பிறகுதான் அவங்களோட மனைவி இந்தாவில இருப்பாங்க. இப்பவும் ஒருவர் பரவாயில்லை, போனாக்கள் வந்து செல்லணும் அப்படி அந்த நிலைப்பாட்டில் இருந்தா சரி வருமா? அங்க மௌத்தானா உடனே இங்க தகவல் வருது, மனைவி சொல்றா இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? உடனடியாக அந்த தகவலை கேட்டு அவ இதாவில இருக்கிறா. அதுல கூட பாருங்க, அவ எந்த பிறை அடிப்படையில வச்சு இதா இருக்கணும், அது கூட ஒரு கேள்வியாக இருக்குதுல்ல. அப்ப அந்த சர்வதேச பிறையின் அடிப்படையில் செயற்படக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான சிக்கல்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஒன்றாக இவைகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாதிரி நபி அவங்க சொன்ன செய்திதான், பெருநாளினுடைய தினத்திலே நோன்பு நோட்பது ஹராம் என்று சொன்னார்கள். இப்ப பெருநாள் என்று எங்களுக்கு தெரியுது, எல்லா மக்களும் பெருநாள் கொண்டாடுகிறார்கள் என்று தெரியுது. தெரிஞ்சும் கூட இல்ல நான் நோன்போட தான் இருக்க போறேன் அப்படி என்று அடம் பிடிக்கிறது. இது நபிகளாரனுடைய அந்த சொல்லுக்கு நபி அவங்களே செய்தி கேட்ட போது நோன்பை விட்டு இருக்கிறாங்க என்று இருக்கின்ற போது, நாங்கள் ஏன் சகோதரர்களே இவைகளில் பிடிவாதமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன செய்திகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்திலே சர்வதேச பிறை என்பதுதான் சாத்தியமானது, அதுதான் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமுல்படுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது அதிகமானவர்கள் சர்வதேச பிறை கருத்து சரியானதுதான், அதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமானது. இருந்தாலும் நாங்கள் ஊரினுடைய ஒற்றுமையை குலைக்க கூடாது, ஊருக்குள் நாங்கள் 2 பெருநாட்கள் எடுக்கக்கூடாது. இது ஒற்றுமையை குலைக்கக்கூடிய செயற்பாடாக இருக்குது. நாங்கள் இங்கே உள்ள அதிகாரமுடைய ஒரு குரூப்புக்கு, அதாவது ஹாஜியாருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டுமே, அப்படி கட்டுப்படாமல் இருப்பது அது சலஃபுகளினுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கிறது என்றெல்லாம் இப்படி கேள்விகளை எழுப்புவதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளினுடைய விடயத்து மாத்திரம்தான் உங்களுக்கு ஒற்றுமையா? நீங்க என்ன விஷயத்தில ஒற்றுமையாக இருந்திருக்கிறீர்கள்? அப்படி ஒற்றுமைதான் முக்கியம் என்றால் ஏன் உங்களுக்கு தனி பள்ளி தேவைப்பட்டது,
தனியான கொள்கைகள் ஏன் உருவானது? தனியான கூட்டங்களாக நீங்க ஏன் உருவானீர்கள்? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி ஒற்றுமை தான் முக்கியம் அப்படி என்று அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிச்சு கொள்ளணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படி என்று இருந்திருக்கலாமே. இது ஒரு போலி வாதத்துக்காக சொல்லப்படுவது. இன்னும் கேட்பதாக இருந்தா, சரி ஒற்றுமை முக்கியம் என்று சொல்றீங்களே, நீங்க பெருநாள் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரே ஒரு பெருநாள் தானே தொழுவிச்சாங்க. மதீனாவிலே எல்லாருமாக சேர்ந்து ஒரே ஒரு இடத்திலே தான் ஒற்றுமையாக தொழுகை நடத்தினாங்க. இன்னைக்கு நீங்க இப்ப ஒரே நாளையில கொண்டாடணும் என்று சொல்லக்கூடிய நீங்க இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துறீங்களா? ஒரே இடத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து சூஃபிகள், சுன்னிகள், அதாவது ஒரு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுறீங்களான்னு கேட்டா அது ஏழாண்டி சொல்லுவீங்க. அதுல தனித்தனியாக போவீங்க. அதுல சுன்னா கிடையாது. அதுல நீங்க அந்த ஒற்றுமையை பிரதிபலிக்க மாட்டீங்க. அப்ப என்னண்டா ஒற்றுமை என்றத அந்த கோஷம் எதிரே வச்சு ஒற்றுமைப்படணும், நாங்க யாரோட ஒற்றுமைப்படணும் என்றதை புரிஞ்சு கொள்ளணும். நாங்க வழிகட்ட சிந்தனை பிரிவிலே உள்ளவர்களோடு ஒற்றுமைப்பட வேண்டுமா, அல்லது அல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலக மக்களோடு ஒற்றுமைப்பட வேண்டுமா அப்படி என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர். இன்னைக்கு பெருநாள் என்பது உலக முஸ்லிம்கள் கொண்டாடக்கூடிய, பெரும்பாலான மக்கள் கொண்டாடக்கூடிய நேரத்திலே தான் சர்வதேச பிறையை பின்பற்றக்கூடியவங்க கொண்டாடுறாங்க. அப்ப இங்க பிரிஞ்சு போறது நீங்க தான். ஒரு நாட்டுக்குள்ள 2-3 பெருநாட்கள் எடுக்கிறது என்பது அது நபி வழியில இருந்தது கிடையாது. அதுவும் நபி வழி கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ள நாடு என்றதெல்லாம் வரையறுத்தது யாரு சகோதரர்களே? இன்றைக்கு நாட்டினுடைய எல்லைகளை போட்டது யாரு? இன்னைக்கு என்ன சொல்றோம்டா, அதாவது இப்ப இங்க இருந்து கிட்டத்தட்ட டில்லிக்கு ஒரு 2000-3000 கிலோமீட்டர் இருக்குமென்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அங்க ஒரு புறையை கண்டா அதை ஏற்றுக்கொள்ளணுமா? அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு 50-100 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட இந்த ஸ்ரீலங்காவில் பிறைய கண்டா ஏற்றுக்கொள்ள இயலாது, அது வேறு நாடு. இதுகளெல்லாம் இந்த எல்லைகளை எல்லாம் விட்டது யார் சகோதரர்களே? அல்லாஹ் ரசூல் நாடுகளுக்குரிய எல்லைகளை இப்படித்தான் என்று எங்களுக்கு வரையறுத்து சொல்லி இருக்கிறாங்களா என்று கேட்டோம்னா, இந்த எல்லைகள் எல்லாம் விட்டது மனிதர்கள். அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்கு ஏற்ப இந்த எல்லைகளை இட்டார்கள். ஒரு காலத்திலே இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் எல்லாம் ஒரு நாடாக இருந்துச்சு. அப்ப ஒரு பிறையா, இப்ப பிரிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி பிறை அப்படி என்ற அடிப்படையில இவங்க சொல்றதை நாங்க காணுகிறோம். இதனால ஒற்றுமைக்காக என்று அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய கடமைகளை விட்டு கொடுக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. இஜ்திஹாத் என்றால் என்னவென்றாலே 2 பேர் 2 கருத்தில இருப்பாங்க, 2 பேர் 2 மாதிரி செயல்படுவாங்க. இப்ப நபி அவங்க பனு குறைலாவுக்கு அந்த சஹாபாக்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் தொழுகை என்பது எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே இமாமை பின்பற்றி தானே நாம தொழணும். அங்க ஏன் கொஞ்சம் பேர் முன்னுக்கு தொழுதாங்க, கொஞ்சம் பேர் பனு குறைலாவுக்கு போய் தொழுதாங்க. ஒருத்தர் குறை சொல்லி கொள்ளல, நீங்க காபிர் என்று சொல்லல, நீங்க பாவிகள் என்று சொல்லல. 2 பேர் நபி அவங்க இடத்துல போய் சென்ற போது உங்களோட 2 பேர் விளக்கத்துக்கும் கூலி இருக்குது என்று தானே நபி அவங்க சொன்னாங்க. அப்ப 2 செயற்பாடு வந்தா தான் அது இஜ்திஹாதாக மாறும் சகோதரர்களே. இன்னைக்கு இஜ்திஹாத் சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு என்ன செய்யறாங்கன்னா இயக்கங்கள் ரீதியாக பிரிகிறாங்க. ஆரம்பத்தில் இது பேசக்கூடிய அனைத்து சகோதரர்களும் ஆரம்பத்தில் சர்வதேச பிறையில இருந்தவர்கள் தான். இருந்துட்டு பிறகு அவர்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய விரிசல்கள், முரண்பாடுகள், இயக்க ரீதியான பிரிவுகள் இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அடைஞ்சு பிறகு கருத்தை மாறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு பிறகு அவங்களோட கருத்துக்கு ஆதாரம் தேட ஆரம்பிப்பாங்க. ஆதாரம் தேடி போட்டு குர்ஆன் ஹதீஸின் ஆதாரம் சொல்லாம சலஃப்கள் இப்படி செய்யலையே, இப்படி ஒற்றுமையை குலைக்க கூடாது என்று இல்லாத ஆதாரங்களை சொல்லக்கூடியவங்களாக மாறுறாங்க. இப்ப ஆரம்ப காலத்தில் இருந்த சூழலுக்கு ஏற்ப அந்த காலத்தில் செயல்பட்டார்கள். இப்போதுள்ள சூழலுக்கு ஏற்ப நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இதிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே, அதாவது சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 33வது அத்தியாயத்தினுடைய அல்லாஹு தஆலா 33வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹுகும் ஃபின்னார், நாளை மர்மையிலே சில முகங்கள் நரகத்திலே போட்டு பிரட்டி எடுக்கப்படும். யகூலூன யா லைத்தனா,
எங்களுக்கு பிடித்த கேடே என்று அவர்கள் சொல்லுவார்கள். அத்தாஇன் அல்லாஹ வ அத்தாஇன் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டிருக்க கூடாதா, அவனுடைய தூதருக்கு நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா? இன் காலு ரப்பனா, அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய இரட்சகனே, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅல்லூன ஸபீலா, யா அல்லாஹ் எங்கள் சமுதாயத்திலே உள்ள தலைவர்களுக்கு வழிபட்டோம், பெரியவர்களுக்கு வழிபட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ 2 மடங்கு ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அதாப், அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு யா அல்லாஹ் என்று வல் அன்ஹும் லஅனன் கபீரா, பெரிய சாபம் விடுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இதனால் இந்த மஸ்அலா ஃபிக்ஹியாவை இமாம்கள் இது ஒரு இஜ்திஹாதானதாகத்தான் பேசுகிறார்கள். நாங்கள் சர்வதேச பிறையை சரியாக காணக்கூடிய நாங்களும் இந்த விடயத்திலே நிதானமாக இருக்கிறோம். என்ன சொல்லுகிறோம் என்றால், இது ஒரு அகீதா ரீதியான பிரச்சனை கிடையாது. சமுதாயங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போகக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பார்க்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த இஜ்திஹாத் செய்யக்கூடியவர்களை பாவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிகட்ட சிந்தனையின்பால் செல்லக்கூடியவர்கள் என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது இஜ்திஹாதான ஒரு அம்சம். இதுல அடிச்சு கொள்றதுக்கு, இதுல பிரச்சனை படுறதுக்கு, இதுல ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் கிடையாது. இதுல ஒவ்வொருவரை சிந்தனை சுதந்திரத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது. இஜ்திஹாத் என்ற அம்ச வாசலை இஸ்லாம் திறந்து விட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு எது சரியாக படுகிறதோ அதனை செய்யக்கூடியவர்களாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே, நான் சொன்ன செய்திகளின் அடிப்படையிலே இந்த கருத்து தான் சரியான கருத்தாகவும் சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்தாகவும் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்தாகவும் இவைகள் இருப்பதை நாங்கள் காணுகிறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சத்தியத்தை தெளிவு கண்டதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இதனை ஊருக்காக, கௌரவத்திற்காக, அந்தஸ்துக்காக, ஊர் வளமைக்காக நாங்கள் சரியான ஒரு விடயத்தை அறிந்து கொண்டு அவைகளை இதற்காக விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்று கூறி, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அறிந்த அதன் அடிப்படையிலே சரியான முறையிலே செயல்பட்டு அல்லாஹ்விடத்திலே நல்ல கூலிகளை பெற்று நன்மக்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருலி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். சகோதரர்கள் முன் சபுக்கு வந்துருங்க, இடம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கனால.